திண்டிவனத்தில் மயான கொள்ளை நிகழ்ச்சியின் போது பாமக நிறுவனர் ராமதாஸ் இல்லம் எதிரே பாமகவினர் திரண்டு நடனமாட முயன்ற போது போலீசார் தடியடி நடத்தியதால் பரபரப்பான சூழல் நிலவியது. காட்சிகளை முதலில் பார்க்கலாம். ஏய் இங்க தள்ளுடா. கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் பாரதி ராஜா. வணக்கம் பாரதி ராஜா. பொதுவா மயான கொள்ளை அப்படின்னாலே இந்த சாமி வேடம் அணிந்து பல பக்தர்கள் நடனமாடுவது வழக்கமான நடவடிக்கை தான். தற்போது போலீசார் தடியடி நடத்த அளவுக்கு அங்கே என்ன நடந்தது, சம்பவம் தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக. முதல்ல இந்த சம்பவம் நடந்தது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திண்டிவனம் நகர்ல இருக்கிற காமாட்சி அம்மன் வீதியில தான். அங்கு இருக்கிற பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களின் வீட்டு முன்பு பக்தர்கள் அங்காளம்மன் வேடம் அணிந்து நடனமாடியது மட்டுமல்லாமல் அவர்களுடன் வந்த பாமக தொண்டர்கள் சிலரும் அங்கு நடனமாடி இருக்கார்கள். இதுதான் இந்த தடியடிக்கு முக்கிய காரணம். அது மட்டுமல்ல, இந்த தடியடி நடத்துவதற்கான காரணம் இப்ப இன்னைக்கு நடந்த விஷயம் மட்டும் இல்லைங்க. கடந்த ஆண்டும் இதே போன்று மயான கொள்ளை தினத்தின் போது விசிகேவினரும், அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவரும் பாமகவினரும் மோதிக்கொண்டார்கள். மயான கொள்ளை நேரத்தில் இது போன்ற சம்பவம் நடந்ததால் இந்த ஆண்டு மயான கொள்ளையின் போது கட்சி கொடிகளையோ அல்லது கட்சி சார்ந்த விஷயங்களையோ அங்கு இந்த மயான கொள்ளை ஊர்வலத்தில் கொண்டு வரக்கூடாது என்று போலீசாரால் தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் 100க்கும் மேற்பட்ட பாமகவினர் டாக்டர் ராமதாஸ் அவர்களின் வீட்டு முன்பாக நின்று நடனம் ஆடிக்கொண்டிருந்தார்கள். போலீசார் அங்கிருந்து அவர்களை கலைந்து செல்லுமாறு வலியுறுத்தினாலும் கூட இந்த வேடம் அணிந்து வந்த பக்தர்களுடன் சேர்ந்து இந்த பாமகவினர் தொடர்ந்து அங்கு நடனமாட முயன்றதால், 1 மணி நேரத்திற்கும் மேலாக ஒரே இடத்தில் நின்று கொண்டு நடனமாட முயன்றதால் அவர்களை கலைக்க போலீசார் லேசான தடியடி நடத்தினார்கள். முதலில் லேசாக ஆரம்பித்தாலும் பாமகவினர் போலீசாரை பதில் குரல் கொடுக்க வேறு வழி இல்லாமல் போலீசார் அவர்களை அப்புறப்படுத்த தடியடி நடத்த வேண்டிய, முழுமையாக தடியடி நடத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இதனால் அந்த ஊர்வலமே ஒரு சில நிமிடங்கள் போர்க்களமாக காட்சியளித்தது. அது மட்டுமல்லாமல் தேவையில்லாமல் அங்கு ஒன்று கூடுபவர்களை தொடர்ந்து போலீசார் விரட்டியதால் அங்கு ஒரு பதற்றமான சூழல் ஏற்பட்டது. நன்றி பாரதி ராஜா, உங்களுடைய தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.